Hi, welcome back to my channel. This is Lata from Baker's Cave Baking and Cooking Classes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் நான் டைரி விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் டைரி விப்பிங் க்ரீம் தான் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் டைரி விப்பிங் க்ரீம் எடுத்திங்கன்னா அது நம்ம பீட் பண்ணும்போது சம்டைம்ஸ் பட்டர் செப்பரேட் ஆகிடும். ஸோ எப்போவுமே நான் டைரி விப்பிங் க்ரீமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது எல்லா எசன்ஸ் மார்ட்லேயுமே நமக்கு கிடைக்கும். 1.5 cup non-dairy whipping cream எடுத்திருக்கேன். 1 cup full fat milk, 1/4 cup milk powder, 1/4 cup icing sugar, 1/4 cup condensed milk, vanilla essence. உங்ககிட்ட ஐசிங் சுகர் இல்லைன்னா நீங்கள் பவுடர் சுகர் கூட எடுத்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் வந்து நான் ரிச் கோல்டுடைய நான் டைரி விப்பிங் க்ரீம் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ரிச் கோல்டுடைய நான் டைரி விப்பிங் க்ரீம். உங்ககிட்ட ரிச் கோல்டு இல்லைனாலும் நம்ம ட்ரோபோலைட் ப்ரீமியம் இல்லைனா வந்து டிலைட் ப்ளஸ் இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நமக்கு வந்து ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். ஐஸ்கிரீமில் ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறதே நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். டைரி விப்பிங் க்ரீம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன மாதிரி ஓவராக பீட் பண்ணோன்னா நம்ம என்ன ஆகும்னா பீட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து பட்டர் வந்து செப்பரேட் ஆகிடும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நம்ம ஐஸ்கிரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்துருக்கிறது நான் டைரி விப்பிங் க்ரீமை ஃபஸ்ட்டு பவுலில் போட்டு நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் விப் பண்ண போகிறேன் நான். ஸோ எலக்ட்ரிக் பீட்டர் ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா நம்ம பேக்கிங்க்கு ரிலேட்டடாக இருக்கட்டும், நம்ம குக்கிங்க்கெல்லாம் ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ இது கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு டூல் தான். ஸோ இது ஏன்னா நீ நம்ம கையில் இருக்க ஹேண்ட் விஸ்கர்லலாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் இதில் அடிக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஹை பீக்கோ சாஃப்ட் பீக்கோ நம்மளால் அதில் பண்ண முடியாது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் வந்து லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணி அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு 3ல் வச்சு நான் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஹை ஸ்பீட் வச்சு பீட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்ட் பீக் வரணும். ஓகேங்களா? நல்லா ஹை பீக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா பீட் பண்ணோன்னா கேக்குக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஹை பீக்கில் விப் ஆகும் க்ரீமு. ஸோ டெசர்ட்டுக்கெலாம் நம்ம வந்து இந்த மாதிரி சாஃப்ட் பீக் இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் டெசர்ட் வந்து நமக்கு க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஓகே, இதோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுது பாருங்கள். ஒரு மாதிரி நீட்டமாக கூராக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி வந்துச்சுன்னா சாஃப்ட் பீக். ஓகே, அந்த பீக் வந்து ஸ்டிஃபாக நிற்காமல் கொஞ்சம் வளவலன்னு இருக்கணும். ஓகேங்களா? அந்த தான் வந்து நம்ம கரெக்டான பதம் இந்த விப்பிங் க்ரீம் விப் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஓகே, இப்போ இது கூட வந்து இப்போ வந்து நான் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் எதுக்காக இது மாதிரி பண்ணுறேன்னா நமக்கு வந்து அந்த விப்பிங் க்ரீம் வந்து அடிக்கும்போது அந்த இதில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஒன் ஸ்பீட் லோ ஸ்பீடில் வச்சு லைட்டாக மேலே தூக்குனிங்கன்னா அந்த ரிங்கில் இருக்கிற எல்லாமே வந்து அந்த பவுலிலே கொட்டிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பீட் பண்ணி நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். இப்போது எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் திரும்ப. இப்போ வந்து நான் இந்த பவுலில் இருக்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட மில்க் பவுடர் நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அமுல் மித்தாய் மேட்டும் எடுத்துக்கலாம், மில்க் மெய்டும் எடுத்துக்கலாம். எனி கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மில்க் பவுடர். நான் நெஸ்லேயோட மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன். எந்த மில்க் பவுடர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஐசிங் சுகர். உங்கள் கிட்டே ஐசிங் சுகர் இல்லைனா பவுடர் சுகர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து இப்போது நம்ம நான் டைரி விப்பிங் க்ரீம் வாங்குறீங்க இல்லையா, வாங்கினீங்கன்னா அதை டீப் ஃப்ரீசரில் தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு நாள் முன்னாடி அந்த மாதிரி நீங்கள் வேணும்னா கூட 1 டேக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் டெசர்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் 2-3 டேஸ் ஆனோன்னா ஃப்ரீசரில் தான் கம்பல்சரி ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? அது வேணும்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் எப்போ டெசர்ட் பண்ணுறீங்களோ 2 hours பிஃபோர் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அகைன் சீல் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் நான் வந்து மிச்சம் இருக்கிற அந்த மிக்சிங் எல்லாம் அந்த பவுடர்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் மில்க் மட்டும் ஆட் பண்ணல. ஸோ இப்போ நான் இது வரைக்கும் ஒரு தடவை எலக்ட்ரிக் பீட்டரில் 30 to 60 செகண்ட்ஸ் மட்டும் நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா?
இப்போ இதை எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன எது வேணாலும் எந்த மில்க் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணுங்கள். ஐஸ்கிரீமுக்கு வந்து அப்போ தான் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரும். ஸோ இப்போ நான் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் திரும்ப வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் 30 to 60 செகண்ட்ஸ் வந்து நான் பீட் பண்ண போகிறேன். ஸோ லோ ஸ்பீடில் பீட் பண்ணணும். ஓகேங்களா? விப்பிங் க்ரீம் பண்ணும்போது மட்டும் தான் ஹை ஸ்பீட் பண்ணணும். அது கூட இனிஷியலாக கொஞ்சம் நேரம் அந்த நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிறதுனால மேபி உள்ளே கொஞ்சம் கிறிஸ்டல்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹை ஸ்பீடில் விப் பண்ணணும். அதுக்கப்புறம் அது விப் பண்ணி முடிச்ச உடனே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிக்கும்போது லோ ஸ்பீட்லேயே 30 to 60 செகண்ட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணால் போதும். ரொம்ப ஓவர் பீட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு அந்த கிறிஸ்டல்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்குது, லம்ப்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு சும்மா 30 to 60 செகண்ட்ஸ் ஒரு லோ ஸ்பீடில் நம்ம அடித்து எடுத்துக்கணும். இப்போ வந்து இதை நான் வந்து பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நான் வந்து கிளாஸ் பவுல் எடுக்க போகிறேன். ஸோ நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேணும்னா எந்த பவுல் வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து எதுனாலும் ஃப்ரீசர் சேஃப் பவுல் யூஸ் பண்ணுங்கள் வித் ஏர்டைட் கண்டெய்னரு. ஏன்னா காற்று போகக்கூடாது. வெளியிலேருந்து வர அந்த வார்ம் ஹேர் நீங்கள் ஏதாவது ஃப்ரிட்ஜ் வச்சு ஓப்பன் பண்ணும்போது வெளியிலேருந்து வர வார்ம் ஹேர் வந்து நம்ம உள்ளே போகக்கூடாது. போச்சுன்னா வந்து ஐஸ்கிரீம் செட் ஆகாது. அதுக்காக தான் நம்ம ஏர்டைட் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம். உங்ககிட்ட சப்போஸ் வந்து ஏர்டைட் லிட் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு கிளிங் ராப் வச்சு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணாலே நமக்கு போதும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஐஸ்கிரீம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 3/4 நம்ம பண்ணோம்னாலே போதும். கொஞ்சம் ஒரு 1/4 வந்து அந்த ஐஸ்கிரீம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக போட்டு வழிய போட்டு அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஸோ 3/4 இருந்தால் போதும். இன்கேஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் வேறு பவுலில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து சிங்கிள் ஃப்ரிட்ஜ் இருக்குது, இல்லை வந்து ஃப்ரிட்ஜு வந்து ரிப்பேராக இருக்குன்றவங்க வந்து இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி ட்ரை பண்ணாதீங்க. எதுக்காக நான் சிங்கிள் ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம சிங்கிள் ஃப்ரிட்ஜ் இருந்தால் நம்ம ரெகுலர் யூஸுக்கு நார்மலாக நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறது வைக்கிறதுன்றது ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஐஸ்கிரீம் வந்து டீப் செட் ஆகாது. ஸோ கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி ரிப்பேராக கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லாத ஃப்ரிட்ஜ் இருந்தால் கூட நமக்கு வந்து டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் வந்து கரெக்டாக ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகாது. அந்த மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் செட் ஆகாமல் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகலாம். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டும் இருக்கிறவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி கிறிஸ்டல்ஸ் தான் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஐஸ்கிரீமை வந்து பவுலில் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் இதை ஃபுல்லாகவே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது 3/4 தான் வரும். நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் 3/4 வர அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதே மாதிரி லிட்டு போட்டுங்க. இல்லைனா கிளிங் ராப் பண்ணி டைட்டாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் வந்து இது கண்ணாடி பவுலுன்றதுனால ஜஸ்ட் ஒரு லெவல் பண்ணுறேன், அவ்வளவுதான். இது நாட் நெசசரி இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நான் பேக்கிங் பண்ணும்போது அது மாதிரி பண்ணி பழக்கம். அதனால் நீங்கள் இதே வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுலாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் வந்து இதை கிளிங் ராப் பண்ணுறேன். நல்லா ஏர் உள்ளே போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக நான் கிளிங் ராப் பண்ணி இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 8 hours வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணி நான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நடுவில் இதை ஓப்பன் பண்ணிலாம் பார்க்கக்கூடாது. நம்ம ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி இது வந்து ஐஸ்கிரீம் செட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சும்மா செக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் செட் ஆகாது. ஓகே, இப்போது நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஐஸ்கிரீம் நான் செட் பண்ணி எடுத்துட்டேன். 8 hours ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது எடுத்திங்கன்னா இப்போது நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் இல்லைங்களா? ஸோ நீங்கள் சப்போஸ் ஐஸ்கிரீம் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டு அகைன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப இதை வந்து
க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்படி ஸ்கூப் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு அகைன் இது அதே மாதிரி ஏர் டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கிளிங் ராப் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஃபுல்லாக ரொம்ப மெல்ட் ஆகிற வரைக்கும் ஐஸ்கிரீமை வெளியே வச்சுட்டு எடுத்துகிட்டு மெல்ட் ஆகி அதாவது ரொம்ப லிக்விட் ஆன உடனே திரும்ப எடுத்து ஃப்ரீசரில் வைக்காதீங்க. கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, டக்குன்னு ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டு இமிடியேட்டாக வந்து ஃப்ரீசரில் நீங்கள் வந்து ஐஸ்கிரீமை வச்சுடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்கூப் பண்ணி நம்மளோட ஐஸ்கிரீம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே, இது மாதிரி ஒரு ஸ்கூப்பர் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்கூப்பரை வந்து இந்த வார்ம் வாட்டரில் வச்சுட்டு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் நார்மலாக எடுங்க. இன்கேஸ் அது கொஞ்சம் நம்ம ஃப்ரீசரில் செட் ஆனதுனால கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. நீங்கள் அந்த மாதிரி வார்ம் வாட்டரில் வச்சு எடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ஐஸ்கிரீம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். ஐபேக் ஐஸ்கிரீம் ஸ்டைல் கேக்கு, அதுக்கப்புறம் வந்து சாக்கோபார்ஸ், லாலிஸ், குல்ஃபி, நிறைய டைப்ஸ் ஆஃப் குல்ஃபீஸு, ஃப்ளேவர்ஸே 30 to 40 ஃப்ளேவர்ஸில் ரொம்ப கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் படிக்கணும்னா என்னோட ஐஸ்கிரீம்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ என்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸ்கூப் பண்ணும்போது கரெக்டாக லெவலாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு மேலே எது வேணாலும் கார்னிஷ் பண்ணலாம். சாக்லேட் சிரப் கார்னிஷ் பண்ணலாம், இல்லை ஜெம்ஸ் நல்லா குட்டி குட்டியாக இது பண்ணிக்கலாம். ஸோ டெக்கரேஷன் இஸ் வந்து அப் டு அஸ். ஓகேங்களா? நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 100% ரிசல்ட் வரும். பட் நான் சொன்ன அந்த 2 விஷயம் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். மற்றவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு 100% ரிசல்ட் வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.